ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு கெமிக்கல்ஸ் தான். ஸோ அந்த கெமிக்கல் அப்படிங்கிறது நம்ம சிரிக்கும் போதும் ஹாப்பியா இருக்குது, சோகமா அழும் போது டென்ஷனா இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஹார்மோன்கள் வந்து சுரக்குது. ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. நோயை தவிர்க்கணும் இல்ல ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு என்னன்னா நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம அது மாற்றங்களை வந்து கண்டிப்பா கொண்டு வரணும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தை எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தேன்மொழி மேம் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். மேம், நம்மளோட ஹெல்த்தை வந்து நோய் இல்லாம பாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவையா இருக்கும் மேம்? ஆக்சுவலா இன்னைக்கு உள்ள டாபிக்கே வந்து நம்ம ரொம்ப டிசீஸ்க்குள்ள போகாம ஜென்ரலான ஹெல்த் பத்தி நம்ம பேசலாம். அதுல வந்து நம்ம ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா வந்து நம்ம ஒரு பெரிய பில்டிங் மாதிரி தான், நம்ம மனுஷனோட உடம்பு வந்து பில்டிங் மாதிரி. ஸோ அந்த பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த விரிசலும் இல்லாம இருக்கணும், பெருசா வந்து எந்த டிசீஸும் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்போம், அது என்னன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நோய் வராம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா முக்கியமா ஒரு 4-5 விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுல முதல் விஷயம் நம்மளோட ஃபுட்டு, உணவே மருந்து. 2வது விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பு வந்து மூவ்மெண்ட், உடல் இயக்கம்னு சொல்லுவோம். 3வது இடத்துல இருக்கிறது வந்து நம்ம நிறைய போதுமான அளவுக்கு தண்ணி வந்து குடிச்சுக்கிறது, ஹைட்ரேட்டடா நம்மளோட உடம்ப வந்து நம்ம பாத்துக்கிறது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தூக்கம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்லா தூங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து ரிப்பேர் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் தான் நம்ம ஒரு தூண் மாதிரி நிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஓகே மேம். மேம், இப்ப பேசும்போது தூண் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதுல வந்து ஏதாவது ஒண்ணு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன விதமான பாதிப்பு வந்து ஏற்படும் மேம்? வண்டியில வந்து 4 சக்கரமும் வந்து சமமான நிலையில இருந்தா மட்டும்தான் அந்த வண்டியே வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு சக்கரம் வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கு, இல்ல லூஸா இருக்கு, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது நார்மலா ஹெல்த்தியா இருக்கிற மத்த 3 வீலுமே வந்து நில குலைஞ்சு போயிடும். அதே போலதான் நம்மளோட உடம்புக்குள்ளேயும் எல்லா உறுப்புகளுமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். எதுவுமே வந்து தனித்தனியா செயல்படல. நம்ம வந்து ஒரு தண்ணி குடிச்சாலும் அதுக்கு நம்மளோட வயிறு வேலை செய்யுது, குடல் வேலை செய்யுது, கல்லீரல், மண்ணீரல் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ ஒருத்தங்க இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்காங்க நம்ம உடம்புக்குள்ள. அப்போ ஏதாவது ஒரு உறுப்பு டிஸ்டர்ப் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு ஹார்மோன்கள் வந்து முன்ன பின்ன ஏற்ற இறக்கங்களா இருக்கு அப்படின்னாலுமே அது நம்மளோட உடம்புல நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து முந்தின நாள் நைட் நம்ம ஒழுங்கா தூங்கல, லேட்டா வந்து தூங்கியிருக்கோம், ஒரு ஒர்க்குனாலேயோ இல்ல படிப்புனாலேயோ இல்ல நம்ம வந்து மொபைல் பாக்குறதுனாலயோ கூட நம்ம லேட்டா தூங்கிட்டோம், நம்மளுக்கு போதுமான அளவுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷனோ, இரிட்டேஷனோ, கவனம் செலுத்த முடியாம போறதோ, இல்ல அசிடிட்டி கம்ப்ளைண்டோ அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பா வரும். ஸோ அப்படின்னு என்னன்னா ஒரு நார்மலான ஒரு விஷயம் தினசரி நம்ம கரெக்டான முறையில செயல்படுத்தல அப்படின்னா அது செயின் மாதிரி அடுத்தடுத்த ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா காமிச்சு கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம இப்ப டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம ஒரு ஜென்ரலான விஷயங்களை, அதாவது ஒரு நோயை தவிர்க்கணும் இல்ல ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு என்னன்னா நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம அது மாற்றங்களை வந்து கண்டிப்பா கொண்டு வரணும். நம்ம வந்து ஒரு ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்த பிறகுதான் ஒரு வாக்கிங் போகணும், அதுக்கப்புறம் ஒரு என்ன பலகாரங்களை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாம அதுக்கு முன்னாடியே அந்த ஹார்ட்டை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து வாக்கிங் கரெக்டா போவோம், ஹைட்ரேட்டடா நம்மளை பார்த்துப்போம், ஒரு தினமும் ஒரு பழங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் எடுத்துக்கணும். அதுல ரொம்ப பேசிக்கா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னாலே தாராளமா போதும். நம்ம வந்து நினைப்போம் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிறத விட உணவே மருந்து. எப்பயுமே உணவு மட்டும்தான் நம்மளோட மருந்து. ஸோ அந்த உணவு பிளேட் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ்டா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், நியூட்ரிஷியஸான ஃபுட்டா இருக்கணும். ஓகே. ஸோ நம்ம ரேரா வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துல ஒரு நாள், 2 மாசத்துல ஒரு நாள் நம்ம அப்படி தாராளமா எடுத்துக்கலாம். பட் தினசரி வந்து அதை எடுத்துக்கும் போதுதான் நம்மளுக்கு அது ப்ராப்ளமா வருது. பட் டெய்லி லைஃப்ல நம்ம ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஃபுட் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஃபுட் எடுக்கிறோமோ அது நல்ல செரிமானமாகி அடுத்த வேலை வந்து பசி எடுத்து சாப்பிடணும். இது ரொம்ப சிம்பிளா நம்ம திருவள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருப்பாரு, அடுத்த வேலைக்கான உணவு வந்து நம்ம சாப்பிடும் போது முந்தின சாப்பிட்ட உணவு வந்து டைஜஸ்ட் ஆகி முடிச்சிருந்திருக்கணும். இதுவே நம்மளுக்கு பெரிய பெரிய டிசீஸை வந்து வரவிடாம தவிர்க்கும். மேம், இப்ப நீங்க உணவே மருந்து சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப ஜென்ரலா நாங்க என்ன மாதிரி ஃபுட் வந்து எடுத்துக்கலாம் மேம்? ஆக்சுவலா
இப்போ நான் புதுசா நிறைய நியூ மாம்ஸ் வந்து பாக்குறேன். ஸோ அப்படி அவங்க பார்க்கும்போது வந்து முந்தின இருந்த ஜெனரேஷனோட இப்போ மெனக்கெட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான மெனக்கெடல் வந்து நான் நிறைய பாக்குறேன். நம்ம வந்து ஈஸியா வந்து முன்னாடி மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கும், பட் இப்பயுமே ஈஸியா மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பட் இருந்தாலுமே ராகி வந்து வறுத்து காய வச்சு முளைக்கட்டை வச்சு அதை பவுடர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குற எல்லா நியூ மாம்ஸுமே வந்து பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லணும். ஸோ நம்மளுடைய சாப்பாடுக்காக, நம்ம ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஃபுட்டுக்காக கொஞ்சம் மெனக்கெடல் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய ஃபியூச்சர் ஹெல்த்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கும். ஸோ ரொம்ப காமனா சொல்ற மாதிரி இப்போ இன்னைக்கு ப்ரெசன்ட் டேல நம்மளோட ஹெல்த் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஃபியூச்சர் நம்ம வயசாகும் போது அந்த ஹெல்த் வந்து நம்மளை பார்த்துக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான். ஸோ இதுல நம்ம வந்து ஹெல்த்தி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா லிவிங் ஃபுட் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அது என்ன லிவிங் ஃபுட் அப்படின்னு கேட்டோம்னா முளைக்கட்டின பயிர் வகைகள் தான் வந்து லிவிங் ஃபுட். ஸோ அதுல உயிர் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பச்சை பயிர் வந்து முளைக்கட்டுது, கடலை வந்து பயிர் பருப்பு எல்லா விதமான முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்ஸுமே வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் டெய்லி லைஃப்ல. அதே மாதிரி கீரை, ஸோ கீரையுமே அகைன் வந்து ஒரு லிவிங் ஃபுட் தான். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் ஒரு வெஜிடபிள் இது இருந்துட்டாலே தாராளமா போதும். ஸோ இது எல்லாம் நம்ம சரி லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு நேச்சுரலாவே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இதனால நம்மளுக்கு ஒரு நோய் வரதுல இருந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். மேம், ஹெல்த்தி ஃபுட் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நாங்க என்ன பண்ணலாம் மேம் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு? ஸோ இப்போ நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியான அளவில் வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். அதாவது அளவுக்கு முடிஞ்சுன்னா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து அளவோடு எடுத்து சாப்பிட்டா போதும். ஸோ ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சாப்பிட்றதும் ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம வந்து இப்போ கரெக்டான ஃபுட் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம பிசிக்கலி கொஞ்சம் மூவ் பண்ணா போதும். ஓகே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பேசும்போது சொல்லியிருப்போம், நம்ம சாப்பிட்டு முடிச்சோம்னா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் நடந்துட்டு அப்புறம் நம்ம படுக்கிறதோ உட்கார்றதோ அது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம உடம்புல கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டைஜஷன் அப்படிங்கிறதே கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்குது. நம்மளுக்கு வந்து பெரிய அளவுல ஃபேட் எதுவுமே வந்து தங்குறது கிடையாது. ஸோ அதே விஷயத்த நம்ம தினசரி நம்மளோட லைஃப்ல ரொட்டீனா கொண்டு வந்துட்டா போதும். அது எப்படி கொண்டு வரலாம்? நம்மளுக்கு ஒருவேளை ஜிம் போகிறதுக்கு டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை, ஒரு பிஸியான மதரா இருக்கும், இல்லைன்னா வந்து ஒர்க்குக்கு போகணும், பஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிஸியான ஒரு ஷெடியூல்ல கூட நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஸ்பீடா நடந்துட்டா போதும். வேகமா வந்து ஒரு 20 மினிட்ஸ் நடந்துட்டோம் அப்படின்னாலே மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஸ்வெட் ஆகுறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி லைஃப்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பா வந்து போதும். மேம், இப்போ ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல ஃபுட் எடுக்கிறோம், இப்போ ஜிம்முக்கு போறோம், ஒர்க் அவுட் பண்றோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னது மேம்? ஸோ கண்டிப்பா நம்ம வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் வந்து கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறேன், ஜிம் போறேன், எல்லாமே பண்றேன், பட் எனக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து இரிட்டேட்டடாவே இருக்கு, இல்லைன்னா அடிக்கடி கோவப்பட்டுடுறேன், ஸ்ட்ரெஸ்ஸாவே ஃபீல் பண்றேன், ஹாப்பியாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட ரீசன் என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்களோட தூக்கம் வந்து போதுமான நேரத்துக்கு இல்லாமையா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் ஒரு அடல்ட்டோட தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படின்னு என்னன்னா, நம்மளுக்கு வந்து யூஸ்வலா சன்செட் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 to 6 o'clock வந்து நடக்குது. நம்ம எலக்ட்ரானிக் சன்செட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும். ஸோ அது என்ன எலக்ட்ரானிக் சன்செட் அப்படின்னா, நம்ம தூங்க போறதுக்கு கண்டிப்பா 3 ஹார்ஸ்க்கு முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடியாவது நம்ம இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை வந்து ஷட் டவுன் பண்ணி வைக்கணும். அது நம்ம மொபைலா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், டேபா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த எலக்ட்ரானிக் சன்செட் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தூக்கம் வரக்கூடிய அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இது நம்மளோட தூக்கத்தை ரொம்ப சீரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் தினசரி நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அந்த தூக்கம் அப்படிங்கிறது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான தூண் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளோட ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்கு. ஸோ நம்ம எவ்வளோ விஷயங்களை ஃபாலோ பண்ணாலும் சரியா நம்ம தூங்கலை அப்படின்னா நம்ம உடம்பு கண்டிப்பா ரிப்பேர் ஆகவே செய்யாது. ஸோ அந்த ரிப்பேரிங் டைமை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். அதை நம்ம கொடுத்துட்டோம்னாலே அடுத்த நாள் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். மேம், இப்போ நீங்க ஃபாலோ பண்ண சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இதை தாண்டி ஏன் பிசிக்கல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது? ஸோ கண்டிப்பா ஒரு மனுஷன் வந்து நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா தூங்குறாங்க, பிசிக்கல் மூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனாலும் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க நம்மளோட மைண்ட் செட் வந்து பெரிய விஷயத்த வந்து கொண்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து ஹெல்த்தியா பாசிட்டிவா இருக்கலாம்,
அதே மாதிரி அன்ஹெல்த்தியா நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ ஹெல்த்தியா பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பார்த்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம பேசுற வேர்ட்ஸ்னால நம்மளுடைய கான்சிக்வன்சஸும் பெரிய அளவுல இருக்காது. நம்மளுமே நம்ம சில சமயம் கோவத்துல டக்குன்னு பேசிடுச்சு, எப்படி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவோம். பட் இது எல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணா போதும். இதனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நிறைய கான்சிக்வன்சஸ்ல இருந்து நம்மளால ரிலீவ் ஆகிக்க முடியும். கண்டிப்பா நம்மளுக்கு அப்போ வந்து நம்ம இப்படி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு கில்ட் ஆகவும் வேண்டாம், இல்ல நம்மளை பார்த்து இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படவும் மாட்டோம். ஸோ அங்க நம்மளோட மைண்ட் செட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இருக்கு அப்படின்னாலே நம்ம ரிசீவ் பண்றதும் சரி கொடுக்கறதும் சரி ரொம்ப ஸ்மூத்தா பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ இது நம்ம எப்படி வந்து டெய்லி லைஃப்ல கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருக்கும் போது இல்ல பாசிட்டிவா ஹாப்பியா ஜாலியா இருக்கும் போது நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் நம்ம உடம்புல. அது நம்மள ஹெல்த்தியாவும் ஹாப்பியும் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். இதே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான இந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லாத ஹார்மோனல் இம்பேலன்சஸையும் சின்ன சின்ன ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸையும் கொண்டு வரும். ஸோ ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட மைண்ட் செட்டை முடிஞ்ச வரைக்கும் நம்மளே வந்து பாசிட்டிவா மாத்திக்க ஆரம்பிப்போம். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஹார்மோன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ஹார்மோன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு இந்த பில்லர்ஸ் எல்லாம் கூட காரணமா இருக்குமா மேம்? ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு கெமிக்கல்ஸ் தான். ஸோ அந்த கெமிக்கல் அப்படிங்கிறது நம்ம சிரிக்கும் போதும் ஹாப்பியா இருக்குது, சோகமா அழும் போது டென்ஷனா இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஹார்மோன்கள் வந்து சுரக்குது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா சமநிலையா இல்லாம போகுது. ஒண்ணுல ரொம்ப அதிகமா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ இந்த எல்லா ஹார்மோன்களுமே நம்மளுக்கு தேவைதான். ஆனா சமமான நிலையில அது எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிசிக்கலா எந்த விதமான இஷ்யூஸ்மே வராது. ஆனா அது எப்ப தன்னுடைய சமநிலையை வந்து இழக்குதோ பிரேக் ஆகுதோ அங்கதான் வந்து இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து வந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு மொமெண்ட்ல மட்டும்தான் நடக்குது, அதனால உடனே டிசீஸ் வருது அப்படி கண்டிப்பா கிடையாது. இது ரொம்ப நாளா கிரானிக்கா இருக்கு, வருஷ கணக்கா இருக்கு, அது சரியாகாம அப்படியே சப்ரஸ்ட் ஆகி இருக்கு அப்படின்னாதான் அங்க நம்மளுக்கு நோய் உருவாகிட்டே இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இமீடியட்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ஷேர் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம இதை வந்து ரொம்ப நாள் கடந்து கொண்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அந்த மொமெண்ட்லயே அந்த விஷயத்த சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த நாளுக்கே கண்டிப்பா கிராஸ் ஆகி போகிறோம். நம்ம கடந்து போறோங்கிறது வந்து அதை மறந்துட்டு கடந்து போறோமா இல்ல அதை சரிப்படுத்திட்டு கடந்து போறோமாங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ எந்த விதமான சுச்சுவேஷனா இருந்தாலும், அது ஹாப்பியான விஷயமோ இல்ல சேடான விஷயமோ, அதை நம்ம வந்து அந்த மொமெண்ட்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து கண்டிப்பா மூவ் ஆன் ஆகணும். ஸோ மூவ் ஆன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. ஆனா ஹெல்த்தியா மூவ் ஆன் ஆகுறமா இல்லைன்னா வந்து அன்ரிசால்வ்டா சரியாகாம சப்ரஸ் ஆகி மூவ் ஆன் ஆகுறமாங்கிறத நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். ஸோ இதை சரிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த விஷயத்த பேசினா போதும். ஸோ ஷேர் பண்ணணும். நம்மளுக்குள்ளேயே அதை டம்ப் பண்ணி வச்சுக்காம வார்த்தையாவோ எழுத்தாவோ அதை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடணும். இதுவே நம்மளுக்கு பெரிய உதவி வந்து பண்ணிடும். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு டாபிக்கோட நான் வந்து மீட் பண்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பகிர்வும் தோழியை யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.